different pages. Okay, so நம்ம இப்போ வந்து ஹோம் பேஜ் பார்த்தோம், about us எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம், contact us எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஹோம் பேஜ்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நீங்களே வந்து டிசைன் பண்றது டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அபவுட் அஸ்ல வந்து ஒரு டெம்ப்ளேட், டிஃபால்ட் டெம்ப்ளேட் வச்சு நம்ம எப்படி வந்து பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ மூணாவது கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் வந்து எப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு ஹோம் பேஜ் வந்து ஒரு ரோஸ் வந்து ஆட் பண்றது, ஒரு இமேஜ் எப்படி போடுறது, ஒரு யூடியூப் வீடியோஸ் எப்படி போடுறது, அப்புறம் ஒரு ஸ்லைடர் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதில் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ குட். யாரெல்லாம் நேற்று செஷனை வந்து அட்டன் பண்ணலையோ ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெக்கார்டிங் வந்து இருக்கு. ஓகே, ரெக்கார்டிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ரெக்கார்டிங் வரலையோ ஸோ அவங்கலாம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியோட செக் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இமெயில் ஐடியில இன்பாக்ஸ்ல இல்லாம ப்ரொமோஷன் ஸ்பேம்ல இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க ப்ரொமோஷன் ஸ்பேம்ல செக் பண்ணுங்க. ஸோ நான் அதோட லிங்கையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ நேற்று டே டூடோட செஷனோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். லிங்க் இங்க இருக்கு. ஸோ லிங்க் வந்து நான் இப்போ சாட்ல வந்து நான் போடுறேன். ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் என்னோட இது ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா SEO-னா என்ன, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து பேமெண்ட் கேட்வே, ஒரு பேமெண்ட் கேட்வே எப்படி உங்களுடைய வெப்சைட்ல இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சின்ன போல் உங்களுக்கு, ஸோ எத்தனை பேருக்கு வந்து SEO பத்தி தெரியும், ஸோ எத்தனை பேருக்கு உங்களுடைய வெப்சைட்டை கூகுள்ல டாப்ல ரேங்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போலை வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த போலை வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஒரு 20 செகண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட்ஸ். Five seconds. ஓகே, ஸோ தேங்க்ஸ். ஆல்ரெடி வந்து 30 பேர் வந்து நீங்க வந்து உங்களுடைய போல வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வெரி குட். ஓகே, ஸோ இந்த போலோட ரிசல்ட்டை வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த போல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 36% வந்து எனக்கு வந்து SEO தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 64% வந்து SEO தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, how many of you want to rank your website in Google Top அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுல வந்து 100% வந்து எங்களோட வெப்சைட்டை கூகுள்ல ரேங்க் பண்ணணும்னு சொல்லி டாப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி கிரேட், அமேசிங் ரிசல்ட். ஓகே, ஸோ தேங்க்ஸ். ஆக்சுவலா வந்து நீங்க கண்டிப்பா இதை லேர்ன் பண்றதுக்கு தான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியுது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது. ஓகே, 100% என்னோட வெப்சைட் டாப்ல வரணும், ரேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ SEO வந்து போவோம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ SEO-னா என்ன அப்படின்னா அது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து SEO அப்படின்னு சொல்லுவோம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ கூகுள் வந்து கொடுத்த ஒரு கைட்லைன். ஸோ SEO வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன், கூகுள்ல டைப் பண்ணுவேன் பெஸ்ட் லேப்டாப், பெஸ்ட் லேப்டாப் அண்டர் இந்த 30,000, அண்டர் 25,000, இல்லைன்னா பெஸ்ட் பிராண்ட் வச்சு நம்ம போவேன். டெல் லேப்டாப் போவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசர். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிராண்ட் வச்சு போவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிராண்ட் வச்சியும் நீங்க வந்து சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து அந்த பிராண்ட் வச்சு சர்ச் பண்றாங்களோ, ஓகே, ஸோ அதை சர்ச் பண்றாங்களோ, அதை சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட்ஸ் வந்து கூகுள் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி லேப்டாப் எல்லாம் போனீங்க அப்படின்னா அமேசான், ஃபிளிப்கார்ட் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து வரிசையா வருவாங்க. ஸோ
இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் எப்படின்னா எஸ்சிஓல இப்ப எல்லாருமே வந்து செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அப்புறம் செகண்ட் பேஜுக்கு போற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அட்லீஸ்ட் 95% தான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வரைக்கும் தான் போறாங்க, செகண்ட் பேஜுக்கு போக மாட்டேங்காங்க. ஓகே, ஸோ அதனால நம்மளுடைய பிசினஸோட இதையும் வந்து நம்ம டாப்ல கொண்டு வரணும். ஸோ இதுக்கு தான் வந்து எஸ்இஓ. ஸோ எஸ்இஓக்கு வந்து கூகுள் வந்து சம் சர்டன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கைட்லைன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்க டாப்ல இது பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இதுல வந்து எஸ்இஓல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் யுவர் வெப்சைட். அதாவது உங்களுடைய வெப்சைட்லயே நீங்க வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க எஸ்இஓ வந்து ஃப்ரீயா பெய்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எஸ்இஓ வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க உங்க வெப்சைட்லேயே பண்ற விஷயங்கள் தான் வந்து அந்த எஸ்இஓ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலவன்ஸ் அண்ட் இன்க்ரீசிங் அத்தாரிட்டி பை சால்விங் த யூசர் கொரிஸ். ஓகே, ஸோ யூசர் வந்து கூகுள்ல வந்து அவங்களுடைய கொரியை வந்து டைப் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த அதுக்கு சொல்யூஷன் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இல்ல சொல்யூஷன் தேவைப்படுது, அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளுடைய வெப்சைட் எப்படின்னா அவங்களுடைய கொரியஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து எஸ்இஓ. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்இஓல மொத்தம் 3 டைப் ஆஃப் எஸ்இஓ இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்இஓ என்னன்னா பிளாக் ஹேட் எஸ்இஓ. பிளாக் ஹேட் எஸ்இஓனா என்னன்னா இப்போ நான் இன்னைக்கு தான் வந்து என்னுடைய வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிருக்கேன், நாளைக்கே வந்து என்னுடைய வெப்சைட் வந்து கூகுள்ல டாப்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுளோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாம நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுதான் வந்து பிளாக் ஹேட் எஸ்இஓ. அது வந்து பாத்தீங்கன்னா அது லீகல் கிடையாது, இல்லீகலா பண்ற விஷயங்கள். ஓகே, ஸோ அதுதான் வந்து பிளாக் ஹேட் எஸ்இஓ. ஸோ இந்த பிளாக் ஹேட் எஸ்இஓ வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அவனுடைய அலாகிரிதம் அதுல வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களை வந்து பேக்ல தள்ளிடுவாங்க, உங்களுக்கு பெனல்டி போட்டு பேக்ல தள்ளிடுவாங்க, உங்களால டாப்ல வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பிளாக் ஹேட் எஸ்இஓ வந்து போகக்கூடாது. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேட் எஸ்இஓ. ஸோ ஒயிட் ஹேட் எஸ்இஓன்னா என்னன்னா கூகுள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க கைட்லைன்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி ஸோ லீகலா ஆர்கானிக்கா போறது தான் வந்து இந்த ஒயிட் ஹேட் எஸ்இஓ. ஸோ நம்ம இந்த ஒயிட் ஹேட் எஸ்இஓ தான் பண்ணணும். ஸோ பண்ணணும். ஓகே, பண்ணணும் அண்ட் பண்ணணும் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஒயிட் ஹேட் எஸ்இஓ வந்து நம்ம பண்ணணும். ஸோ மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரே ஹேட் எஸ்இஓ. ஸோ கிரே ஹேட் எஸ்இஓன்னா என்னன்னா இப்போ 5% வந்து பிளாக் ஹேட் எஸ்இஓ வந்து பண்ணுவாங்க, ஸோ 95% வந்து ஒயிட் ஹேட் எஸ்இஓ வந்து பண்ணுவாங்க. ஸோ சில இது வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுல டிஃபால்ட்டா வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் கிடையாது, அதையும் கூகுள் கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை வந்து பேக்ல தெரிவிப்பாங்க. ஸோ அதனால நம்ம எஸ்இஓல எந்த எஸ்இஓ பண்ணணும் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நம்ம எஸ்இஓல இந்த 3 டைப் ஆஃப் எஸ்இஓ பார்த்தோம், அதுல எந்த எஸ்இஓ பண்ணணும் ஒயிட் ஹேட் எஸ்இஓ. வெரி குட். ஸோ ஒயிட் ஹேட் எஸ்இஓங்கிறது நம்ம ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறத தான் நம்ம வந்து அடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்இஓலே வந்து 2 கைண்ட் ஆஃப் எஸ்இஓ இருக்கு. ஒன்னு வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ரெண்டாவது வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்லேயே வந்து அந்த டைட்டில், மெட்டா டேக், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் டெக்ஸ்ட்ல வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து H1, H2, H3 டேக்கா வந்து இது பண்ணணும். அதாவது ஹெட்டிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப் ஹெட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் வந்து H1, H2. ஓகே, அதுக்கப்புறம் ஹைப்பர் லிங்க்ஸ், அப்புறம் உங்க இமேஜுக்கும் பாத்தீங்கன்னா அதை பேர் கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க முழுக்க உங்க வெப்சைட்குள்ளே பண்றது வந்து இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ இப்போ வந்து கூகுள்ல இருந்து உங்களுக்கு ரேங்கிங் வருது அப்படின்னா இது ஆன் பேஜ் எஸ்இஓ மூலமா தான் வரும். யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுடைய பிசினஸ் பத்தி சர்ச் பண்ணும்போது நீங்க அதை வந்து கரெக்டா பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஆன் பேஜ் எஸ்இஓ. அது கூகுள், மற்ற பிங்க், யாஹூ இந்த மாதிரி டாப் சர்ச் இன்ஜின்ல இருந்து வர்ற டிராபிக் வந்து உங்க வெப்சைட்டுக்கு டைரக்டா வர்றதுதான் இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஆன் பேஜ் எஸ்இஓ எல்லாருக்கும் கிளியரா? ஸோ கிளியர்னு சொல்லி உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ பார்க்கும்போது இந்த டைட்டில் டேக், மெட்டா டேக், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் அதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு டெக்னிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். ஓகே, அதனால வந்து யாரும் கவலைப்படாதீங்க, நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆர்டிகிள் இல்ல ஒரு பிளாக் வந்து உங்க வெப்சைட்ல எழுதுறீங்க. ஓகே, ஸோ அந்த பிளாகோட லிங்கை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கோட வால்ல போடுறீங்க.
இல்ல உங்களுடைய லிங்க்டின் வால்ல போடுறீங்க, இல்ல உங்க ட்விட்டர்ல போடுறீங்க, உங்க இன்ஸ்டால போடுறீங்க. ஓகே. சோ இதெல்லாம் வந்து உங்களுடைய வால்ல போட்டு நீங்க அந்த லிங்க் குடுத்துறீங்க. ஓகே. சோ இத பத்தி நான் வந்து எழுதியிருக்கேன் ஆர்டிகிள். சோ இத வந்து டீடைலா படிக்கணும்னா இந்த லிங்க்ல வந்து கிளிக் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு Facebook மூலமா அந்த கிளிக் வருது அப்படின்னா அது வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஓகே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா சேனல்ஸ் மூலமா வர்றது. அதுக்கப்புறம் சில சைட்ஸ் இருக்கும். அந்த சைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க. இந்த ஆர்டிகிள் வந்து இவர் எழுதியிருக்காரு. சோ இந்த ஆர்டிகிள் டீடைலா படிக்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்க சைட் இல்ல அடுத்து வேற சைட் அவங்க வந்து அந்த லிங்க் வந்து போட்டிருப்பாங்க. அந்த லிங்க் மூலமா உங்க வெப்சைட்டுக்கு டிராபிக் வரும். அது ஆஃப் பேஜ் எஸ்இஓ. சோ பிசினஸ் டைரக்டரி இப்போ வந்து ஜஸ்ட் டயல்ல நீங்க போட்டிருப்பீங்க, கூகுள்ல போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய டைரக்டரிஸ்ல வந்து நீங்க போட்டிருப்பீங்க. சாரி கூகுள் எல்லோ பேஜஸ், அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிசினஸ் பேஜ், கூகுள் பிளஸ் ஆல்ரெடி வந்து இருந்துச்சு, இப்ப கிடையாது. ஸோ கூகுள் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ உங்க வெப்சைட்ல இந்த சர்ச் இன்ஜின் மூலமா வர்றது மட்டும்தான் ஆன் பேஜ். மத்த லிங்க் மூலமா இல்ல மத்த வாட்ஸ்அப் மூலமா, லிங்க்டின் மூலமா, மத்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வர்றது எல்லாமே வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஓகே. சோ இது வரைக்கும் கிளியரா ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன, ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்ன? சோ கிளியர்னு சொல்லிட்டு chat பண்ணுங்க. யூடியூப் மூலமா வரதும் ஆஃப் பேஜ் எஸ்இஓ தான். ஓகே. சோ இப்போ எஸ்இஓ பார்க்கிறதுக்கு முன்னாடி கீவேர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே. கீவேர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட். ஓகே. சோ கான்டெக்ஸ்ட் இது வந்து வேர்டா இருக்கலாம், ஒரு ஃபார்ஸா இருக்கலாம். டிஸ்கிரைப் த கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ். ஓகே. சோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஓகே. சோ நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்னு வச்சிருக்கேன். சோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா ஏபிசி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். சோ என்னோட கம்பெனியோட பேர் வந்து ஏபிசி மோட்டார்ஸ். சோ நான் என்ன டீல் பண்றேன் அப்படின்னா டூ வீலர் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கேன். டூ வீலர் நியூ பைக்ஸ் அந்த மாதிரி வந்து நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் சென்னையில வச்சிருக்கேன். சோ என்னோட கம்பெனி நேம் வந்து ஏபிசி மோட்டார்ஸ். பிசினஸ் வந்து நான் வந்து டூ வீலர் டீலரா இருக்கேன். ஓகே. இப்போ உங்களுடைய வெப்சைட்டை யாராவது ஒருத்தவங்க வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து உங்க கீவேர்ட்ல ஓகே அவங்க கீவேர்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோ நீங்க உங்க கீவேர்ட்ல அவங்க ஏபிசி மோட்டார்ஸ் டைப் பண்ணுவாங்களா இல்ல டூ வீலர் டீலர் இன் சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவாங்களா? ஏபிசி மோட்டார் டைப் பண்ணுவாங்களா டூ வீலர் டீலர் இன் சென்னை டைப் பண்ணுவாங்களா? உங்களுடைய சாட்ல கமெண்ட் பண்ணுங்க. டூ வீலர் டீலர். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் நம்மளோட பிராண்ட் எல்லாமே வேற. பட் ஆனா நம்ம டீல் பண்ற பிசினஸ் வந்து ஒரு டூ வீலர். ஓகே. சோ மக்கள் வந்து ஆன்லைன்ல எப்படி தேடுவாங்க அப்படின்னா டூ வீலர் டீலர் இன் சென்னை அப்படின்னு தான் தேடுவாங்க. சோ இதுதான் வந்து கீவேர்ட். நம்ம கூகுள்ல சர்ச்ல போகும்போது நம்ம டைப் பண்ற அந்த வேர்டு தான் வந்து கீவேர்ட். அது நீங்க வந்து பிராண்ட் வர்ற வரைக்கும் உங்க கம்பெனி நேமா சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து கீவேர்ட் மூலமா தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த கீவேர்ட். ஓகே. ஸோ கூகுள்ல யார் வந்து நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஏதாவது லேப்டாப் வேணும்னா லேப்டாப் சர்வீசஸ் நம்ம போட மாட்டோம். அது வந்து போடுவோம். எப்ப போடுவோம் அப்படின்னா அது ரொம்ப பிராண்ட் லேப்டாப் இருக்கு, இல்லைன்னா வந்து மற்ற சிஸ்டம்ஸ் இருக்கு, பிராண்டட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம பிராண்டட் சிஸ்டம் மட்டும் வேணும். சாம்சங் மொபைல் நம்ம தேடணும்னா தேடுவோம். ஓகே. அப்புறம் இன்டெக்ஸ் மொபைல், ரெட்மி மொபைல், ஸோ இந்த மாதிரி தேடும் போது நம்ம வந்து பிராண்டடா போவோம். பட் இப்போ நீங்க யாருன்னே வந்து உலகத்துக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க எப்படி போகணும் அப்படின்னா டூ வீலர் டீலர் இன் சென்னை அப்படின்னு போகணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட். ஸோ கீவேர்ட் வந்து எஸ்இஓல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஏற்படுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்இஓ எப்படி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ல கூகுள்ல போய் தேடுறேன். தேடின உடனே எனக்கு வந்து என்ன வருதுன்னா சொக்கோசெஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருது. ரெண்டாவது வந்து takethecake.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வருது. ஓகே. இது வந்து ஆட் இல்லாம ஆர்கானிக்கா வர்றதுதான் இந்த எஸ்இஓ. ஆர்கானிக். நீங்க ஆட் கூகுளுக்கு பணம் கட்டி வர்றது வந்து எஸ்சிஎம், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன்ல இந்த 6 டிஜிட்டல் சேனல்ஸ்ல அது வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸோட ரெக்கார்டிங்ல நீங்க வந்து பார்க்கலாம். சரி. இப்போ வந்து செக்கோசெஸா இஸ் a பிரீமியம் கேக் ஷாப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வெப்சைட்ல அதை வந்து எழுதியிருக்காங்க. செக்கோசெஸா இஸ் a பிரீமியம் கேக் ஷாப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கீவேர்டை அந்த வெப்சைட் வந்து இன்க்ளூட் பண்ணதுனால அந்த வெப்சைட்டை கூகுள் வந்து காமிக்குது. ஓகே.
ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா takethecake.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு பெஸ்ட் ஆன்லைன் கேக் ஷாப் இன் கோயம்புத்தூர். பெஸ்ட் ஆன்லைன் கேக் ஷாப், இதுல வந்து பெஸ்ட் ஆன்லைனை எடுத்துருங்க. கேக் ஷாப் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற கீவேர்டை அவங்க டைட்டில்ல வச்சிருக்காங்க, டேக் த கேக். அதனால கூகுள் வந்து காமிக்குது. ஸோ இதே போல இந்த கீவேர்டை நீங்க உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்ல இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுடைய வெப்சைட்டும் கூகுள்ல டாப்ல வரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ கிளியர்னா அண்டர்ஸ்டூட் போடுங்க, உங்களுடைய சாட் பாக்ஸ்ல அண்டர்ஸ்டூட் போடுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து SEO ஓட ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா இனிஷியலா உங்களுக்கு வந்து புரியும் போது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து நான் சொல்லித்தரேன். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுது. ஓகே, சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சர்ச் இன்ஜின்லேயே மொத்தம் 3 விஷயம் வந்து நடக்கும். ஒன்று கிராவலிங், இன்னொன்று இண்டெக்ஸிங், இன்னும் மூணாவது வந்து ரேங்கிங். ஸோ கிராவலிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு SEO எல்லாம் பண்ணிட்டு அது வந்து நான் என்ன பண்றேன்னா அப்லோட் பண்றேன், நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து ரேங்க் மேட்ச்னு ஒரு டூல் இருக்கு, அந்த ரேங்க் மேட்ச் டூல் மூலமா அதை வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணோன்னா கூகுள் அது வந்து எவ்ரி 2 days இல்ல 3 days ஒரு தடவை ரிப்போர்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த நாள்ல வந்து யாரெல்லாம் புதுசா ஒரு பேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரன் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் ரன் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணியிருக்க ஆப்டிமைசேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் abcmotors.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். நான் 2 வீலர் டீலர் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா கூகுள் வந்து ஓகே இவர் வந்து 2 வீலர் டீலர் இன் சென்னை போட்டிருக்காரு, ஸோ 2 வீலர் டீலர்னு யாராவது தேடினாங்கன்னா இவங்க வெப்சைட்டை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராவலிங்கா எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து கிராவலிங். ஸோ கிராவலிங் பண்ணிட்டு கூகுள் என்ன பண்ணும், அதை வந்து அவங்களோட கூகுளோட சைட்ல வந்து சேர்த்துரும். 2 வீலர் டீலர் இன் சென்னை யாராவது தேடினாங்கன்னா இவங்க இதுல வந்து இண்டெக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும். இப்போ நீங்க போய் இப்ப யாராவது ஒரு கஸ்டமர் இல்லைன்னா யாராவது ஒரு பர்சன் வந்து 2 வீலர் டீலர் இன் சென்னை அப்படின்னு தேடுறாரு அப்படின்னா அது அவருக்கு அது வந்து தெரியும். ஸோ அதுதான் ரேங்கிங். ஸோ கிராவலிங்கிறது நம்ம கூகுளுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே, அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டோம்னா அந்த டீம் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை நான் சொன்ன மாதிரி 2 days 3 days வந்து கூகுள் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும், புதுசா என்னென்ன பேஜ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து கிராவலிங் ப்ராசஸ். கிராவலிங் முடிச்ச உடனே அது எந்த கீவேர்டுக்கு இந்த வெப்சைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை இண்டெக்ஸ் பண்ணும். இண்டெக்ஸ் பண்ணோடனே யாரெல்லாம் அது வந்து சர்ச் பண்றாங்களோ அது வந்து நம்ம ரேங்கிங்கா நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்ச் இன்ஜினோட ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ கிளியர்னா கிளியர்னு சொல்லி டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து சில டூல்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் பிளானர், உபேர் சஜஸ்ட்னு ஒரு டூல் இருக்கு, கூகுள் வெப் மாஸ்டர்னு ஒரு டூல் இருக்கு, அதுக்கப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ்னு ஒரு டூல். ஸோ இப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டாப் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து போவோம். ஓகே, என்னோட ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து உபேர் சஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா neelpatel.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். neelpatel.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ நான் இந்த லிங்க் வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து சாட்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ மித்தின் ஜெயின், உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்லைடு வேணுமா இல்ல ப்ரீவியஸ் சைடு வேணுமா? உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்லைடா இல்ல பக்கத்து ஸ்லைடா? ஸோ டூல்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் பிளானர் ஆர் உபேர் சஜஸ்ட், ஸோ கூகுள் வெப் மாஸ்டர் டூல், அப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ். ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு போவோம். இதை ஸ்டாப் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உபேர் சஜஸ்ட்ல போயிட்டு ஒரு கீவேர்டை வந்து சர்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஊருக்கு நம்ம அந்த கீவேர்ட் சர்ச் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா. ஓகே, இங்கிலீஷ் இந்தியா வந்து நான் சர்ச் பண்றேன்.
ஓகே, ஸோ யாராவது உங்களுடைய பிசினஸ் வந்து சாட்ல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ பிசினஸ் சாட்ல வந்து டைப் பண்ணுங்க. யாருக்காவது ஏதாவது பிசினஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி காமிக்கணும்னா உங்களுடைய இதை வந்து சாட்ல டைப் பண்ணுங்க. நான் வந்து ஓகே ஓகே டாக்ஸ் கன்சல்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள்ல தேடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். இந்த இடத்துல டாக்ஸ் கன்சல்டன்ட் சொல்லி நான் டைப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் என்னன்னா, இப்போ டாக்டர் இருக்காரு. ஓகே, ஸோ டாக்டர் வந்து ஜெனரல் பிசிஷியன் இருக்காரு, ஒரு ஐ டாக்டர் இருக்காரு. உங்களுக்கு ஐல ப்ராப்ளம்னா டாக்டர்கிட்ட போவீங்களா இல்லைன்னா ஐ டாக்டர்கிட்ட போவீங்களா? உங்களுடைய கமெண்ட்ல சாட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாக்டர் இருக்காரு, ஐ டாக்டர் இருக்காரு. டாக்டர் கிட்ட உங்களுக்கு ஐல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போவீங்களா இல்ல ஐ டாக்டர்கிட்ட போவீங்களா? ஸோ ஐ டாக்டர்கிட்ட போவோம். ஸோ அதே போலதான் நம்ம கீவேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கன்சல்டன்ட் சொல்லிட்டு நம்ம வந்து கீவேர்டு இந்த மாதிரி ஒரு இதா வைக்கக்கூடாது. ஓகே, சிம்பிளா எடுக்கக்கூடாது. இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் இப்போ சென்னைனா சென்னை. ஏன்னா மக்கள் இப்ப எப்படி தேடுறாங்க அப்படின்னா ரொம்ப இன்டெப்தா தேட ஆரம்பிச்சுறாங்க. ஓகே, அதனால வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை. ஸோ டாக்ஸ் கன்சல்டன்ட் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ட்ஸோட டாக்ஸ் கன்சல்டன்ட்டும் வந்து தெரிவாங்க. ஓகே, பட் நம்மளுக்கு வந்து யாரு வந்து வேணும் அப்படின்னா நம்ம சென்னையில இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ எனக்கு தமிழ்நாடு மட்டும் வேணும்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் தமிழ்நாடுன்னு வேணும். அதனால நீங்க வந்து அந்த உங்களுடைய நிஷ் இருக்கு, நிஷ்னா தனித்துவம், அந்த தனித்துவத்தை நீங்க இந்த இடத்துல கிளீனா வந்து குறிப்பிடணும். இப்போ ஐல ஏதோ ப்ராப்ளம்னா யாருமே வந்து இந்த இடத்துல வந்து டாக்டர் இன் சென்னை தேட மாட்டாங்க, ஐ டாக்டர் இன் சென்னை தான் தேடுவாங்க. ஓகே, ஸோ அதை முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நான் டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு கொடுப்பேன். சர்ச்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைட்லேயே வரும். இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், லெஃப்ட் சைட்லேயே வரும். கீவேர்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே இதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எப்படி தேடுறாங்க அப்படிங்கிறத இந்த neelpatel.com வெப்சைட் வந்து காமிக்குது. ஸோ டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படிங்கிறத மாசத்துக்கு 590 பேர் வந்து தேடுறாங்க. ஓகே, ஸோ இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னைங்கிறத 110 பேர் மாசத்துக்கு தேடுறாங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் கன்சல்டன்ட் சென்னைங்கிறத 50 பேர் தேடுறாங்க. ஸோ சேல்ஸ் டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னைங்கிறத 40 பேர் தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து வரும். ஸோ இவன் வந்து 30 கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்டடா கொடுத்துருக்கான். ரிலேட்டட் கீவேர்ட்ஸும் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ், ஓகே, ஸோ எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசிஷன், கம்பேரிசன், ஸோ இதெல்லாமே வந்து அவன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ சஜஷன் வந்து 30 கீவேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல காப்பி டு கிளிக் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை பண்ணியும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமா டவுன்லோட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுளோட லாகின் ஐடி கேட்கும். ஓகே, கூகுள் மூலமா நீங்க லாகின் பண்ணி இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படிங்கிறத 590 பேர் பாக்குறாங்க. ஸோ இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னையில யார் டாப்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டயல் தான் டாப்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அதுவும் ஜஸ்ட் டயல் தான் இருக்கான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் இருக்காங்க. வேலு அசோசியேட்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, சுலேகா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் டயல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்ச் இன்ஜின் இது பண்றவங்க. ஓகே, ஸோ அவங்க டைரக்டரி வச்சிருக்கோங்க. ஸோ வேலு அசோசியேட்ங்கிற ஒரு புதுசா ஒருத்தரா இருக்காங்க. ஸோ இப்போ நான் வேலு அசோசியேட்ஸ் நான் கிளிக் பண்றேன். ஸோ வேலு அசோசியேட்ஸ்.com அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன். வேலு அசோசியேட்ஸ்.com இதை கிளிக் பண்ண உடனே அந்த வேலு அசோசியேட்ஸ்.com ஓட வெப்சைட் வந்து போயிடும். போன உடனே அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன கிளான்ஸ் பண்ணி பாக்குறேன். ஸோ இதுதான் வந்து காம்படிட்டர் அலையன்ஸ். உங்க காம்படிட்டர் என்ன பண்றாங்க. ஸோ இன்னும் வந்து அவர் என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்றாருன்னு பாக்குறதுக்கு நீங்க மவுஸ் எப்படி வச்சு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கூகுள்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் யூ ஷார்ட்கட் கீ அப்படி இல்லைன்னா வியூ பேஜ் சோர்ஸ்.
இதை போட்டீங்க அப்படின்னா அவருடைய கீவேர்ட்ஸ், அவர் போட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வரும். ஓகே. கீவேர்ட் வந்து அவ்வளவு சரியா ஃபாலோ பண்ணல. SEO வந்து ப்ராப்பரா பண்ணிருக்காரான்னு தெரியல. ஏன்னா வந்து அவர் கீவேர்ட்ஸ் எல்லாமே வரல. டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல அவர் வந்து இதெல்லாம் போட்டிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அக்கௌண்டிங் சர்வீசஸ், டாக்ஸ் அட்வைசரி சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காரு. ஓகே. ஸோ அவருடைய சைடை ஒரு சின்ன அனலைஸ் மாதிரி பண்ணிட்டு, ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த neelpatel.com வந்து போகணும். போயிட்டு உங்களோட கீவேர்டு என்னன்னா அந்த கீவேர்ட் நீங்க வந்து போகணும். கீவேர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கீவேர்ட் ஐடியாஸ்ல அந்த கீவேர்ட் என்னென்ன ரிலேட்டடா தேடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி கண்டென்ட் போடுறோமோ அதுதான் வந்து இது விசிட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா மக்கள் எப்படி தேடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கண்டென்ட் போடணும். அதுதான் அந்த SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க். எல்லாரும் இந்த லிங்க் வந்து போங்க, app.neelpatel.com சொல்லிட்டு லிங்க் போங்க. ஸோ நான் எல்லாருக்கும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். எல்லாரும் வந்து இந்த இந்த சைட்டுக்கு போங்க. சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீவேர்டை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுடைய கீவேர்டை ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ ரிசர்ச் பண்ண விட்டேன் அப்படின்னா நீங்க வந்து ரிசர்ச் பண்ண மாட்டீங்க. அதனால இப்போ ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த நான் சொன்ன அந்த வேர்ட், ஓகே, இப்போ நீங்க எந்த ஊர்ல பண்றீங்களோ இல்லைன்னா வந்து நீங்க பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த டாக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செப்பரேட் கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மக்கள் எப்படி தேடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கீவேர்ட்ஸை இது பண்ணுங்க. நான் உங்களுக்கு 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். அந்த 3 மினிட்ஸ் டைம்ல நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் லாகின் பண்ணி இப்போ ரிசர்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து இது வந்து கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே வந்து இந்த கீவேர்ட்ஸை தேடுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட்ல வந்து போடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே. நிறைய பேர் கேக்குறீங்க சிபிசினா என்னன்னு கேட்டா, சிபிசிங்கிறது காஸ்ட் பெர் கிளிக். இப்போ நீங்க கூகுள்ல ஆட் போட்டீங்கன்னா அதுக்கு ஆவரேஜா இந்த இவ்வளவு ஒருத்தர் கிளிக் பண்ணாருன்னா 22 ரூபா நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதான் வந்து சிபிசி, காஸ்ட் பெர் கிளிக். பெர் லீட் காஸ்ட். பெர் லீட் கிடையாது, கிளிக்.
எல்லாரும் சர்ச் பண்ணிட்டீங்களா உங்க கீவேர்ட்ஸ்? எல்லாரும் சர்ச் பண்ணிட்டீங்களா? உங்களோட கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே. சோ என்ன லேர்ன் பண்ணீங்க? இதுல இந்த கீவேர்ட்ஸ்ல சர்ச் பண்ணதுல என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட் சாட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்? என்ன லேர்ன் பண்ணீங்க? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுனால உங்களுக்கு என்ன ஓகே, சிம்பிள் வேர்ட்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ். ஓகே, சோ கௌதம் பழனிசாமி சொல்றாரு சிம்பிள் வேர்ட்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ். So understand about how many people have searched the keyword. Very good, Rajshekhar. Cite at the top in search. Okay. So age rank of people we can say to target customers. Okay. So people mentality. Very good, Dhanashekhar. Okay, narrowing the niche helps. Okay, improve the traffic to your website by including these keywords. Very good. Okay, so thanks for your comments. So நிறைய பேருக்கு நிறைய இன்புட் இதுல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய இந்த டாப் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹவு மெனி பீப்புள் ஹேவ் தட் சர்ச் த கீவேர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போதான் உங்களுக்கு உங்களுடைய பிசினஸை நீங்க எப்படி வந்து கூகுள்ல டாப்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்த இதுல வந்து காமிக்க போறேன். ஸோ இப்போ இவரோடது வந்து நான் எடுத்துக்கிறேன். டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவரது எடுத்துக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கீவேர்ட் இருக்கு. ஸோ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். அவருக்கு வந்து ஆல்ரெடி 30 கீவேர்ட் இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த கீவேர்ட் 30 கீவேர்டையும் வந்து தனித்தனி பேஜ்ல ஒரு இதுலயும் வந்து 2 கீவேர்ட் இல்ல 3 கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படிங்கறத நம்ம வெப்சைட்ல எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வேர்ட்பிரஸோட லாகின் போறேன். tamilonlinebusiness.com/wp-admin. ஓகே, சோ நான் நேத்து வந்து போனேன் அந்த சி பேனலுக்கே வந்து நான் போனோனே தமிழ் ஆன்லைன் பிசினஸ். சரி, என்ன பண்ண போறாருன்னா இப்போ ஒரு சின்ன பிளாக் எழுத போறாரு, இல்லைன்னா ஏதாவது பேஜ் போறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு சின்ன பிளாக் மட்டும் எழுதி காமிக்கிறேன். இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அவர் எழுத போறாரு. ஸோ நம்ம இப்போ ஒரு பிளாக் எழுதுனா எந்த இடத்துல போய் எழுதணும்? ஸோ உங்களுடைய கமெண்ட்ல வந்து சேட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பிளாக் எழுதணும்னா எந்த இடத்துல போய் நம்ம வந்து எந்த ஆப்ஷனும் முதல்ல செலக்ட் பண்ணணும்? போஸ்ட். வெரி குட். ஸோ போஸ்ட்ல போய் சர்ச் பண்ணணும். ஸோ போஸ்ட்ல ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் சர்ச் பண்ணணும். அதுல போய் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு எனக்கு கண்டென்ட் வந்து இப்போ இல்ல, அவர் கண்டென்ட் கூட இல்ல. ஸோ அதனால என்ன பண்றேன், கூகுள்ல போயிட்டு இந்த டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படிங்கிற கீவேர்டை வந்து நான் தேடுறேன். தேடும்போது ஜஸ்ட் டாப்ல வராங்க. வேலு அசோசியேட்ஸை எடுத்துக்கிறேன், அவர்தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பண்ற மாதிரி நீங்க இப்போ பண்ணாதீங்க. நீங்க ஓனா வந்து இது வந்து கண்டென்ட் வந்து நீங்க தான் ரெடி பண்ணணும். ஓகே, எந்த இடத்துல கண்டென்ட் கொடுத்துருக்காருன்னு தெரியல. இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்சி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு போஸ்ட் எழுதுறேன். இந்த போஸ்ட் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்சி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நான் வந்து இந்த போஸ்ட் வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகே, போட்டுட்டு யூசர் டிவி பில்டர் போட்ட உடனே நான் என்னோட வீடியோ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரைட்ல தான் அந்த இதோட இது இருக்கு, அதனால வீடியோ ஆஃப் பண்றேன். நான் ரெக்கார்டிங்ல தெரியாது அதனால. ஓகே, ஸோ இப்போ வந்து யூசர் டிவி பில்டர் போனோன்னா இந்த பேஜ் வந்து போயிடும். போன உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இவரோட கண்டென்ட் வந்து காப்பி பண்றேன். ஓகே, இவரோட கண்டென்ட் வந்து நான் காப்பி பண்றேன். ஸோ நம்ம இதுல வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். அடுத்தது ஸ்டார்ட் பில்டிங். இப்போ இந்த இடத்துல பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோ, ஸோ இதுல டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
டெக்ஸ்ட். இப்போ நீங்க கண்டென்ட் ஏதாவது அடிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு இந்த இவரோட கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்க போடணும். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ எனக்கு கண்டென்ட் இல்லாதனால நான் அவரோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஓனா உங்க கண்டென்ட் தான் எழுதணும். நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னைங்கிறது தான் கீவேர்ட். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் வாட் இஸ் இன்கம் டாக்ஸ்ங்கிறத நான் போடுறேன். ஸோ வாட் டு வேலு அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் இன்கம் டாக்ஸ் சாரி. ஸோ வாட் டு வேலு அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன் டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை. ஓகே. நான் இந்த இடத்துல என்ன போடுறேன்னா வி ஆர் ப்ரொவைடிங் டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டை நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லையும் சில இடத்துல வந்து நீங்க வந்து இந்த கீவேர்டை வந்து நீங்க இது பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் இஸ் a charge levied of a company or individual various income and profits. So we are tax consultant Chennai where rightly by jurisdiction. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கண்டென்ட் நான் இப்போ சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி நீங்க கீவேர்ட்ஸை மிடில் திஸ் ரெவன்யூஸ் ஜெனரேட்டட் த்ரூ இன்கம் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து வி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் போட்டு வி டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை. ஓகே. இந்த மாதிரி நம்ம கீவேர்டை நடுவுல எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் வந்து போடுறேன். இது கீழே டாக்ஸ் கன்சல்டன்ட் சொல்லிட்டு டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போடுறேன். ஸோ ஹெட்டிங் போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா கீழே உங்களுடைய திருப்பி வந்து வி ஆர் டீலிங் வித் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். we are one of the major tax consultant in Chennai அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கண்டென்ட் வந்து எழுதணும். ஸோ எழுதிட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் பண்றேன். சேவ் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துறேன். ஓகே. சேவ் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்தோடனே இந்த பேஜ் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஓகே. டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அப்படிங்கிற பேஜ் வந்து பப்ளிஷ் ஆயிடும். நான் திருப்பி டேஷ்போர்டுக்கு வரேன். ஸோ சேவ் அண்ட் எக்ஸிட். திருப்பி டேஷ்போர்டுக்கு வரேன். டேஷ்போர்டுக்கு வந்த உடனே இந்த இடத்துல போஸ்ட் இருக்கும் அல்ல ஆல் போஸ்ட். ஸோ இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா எடிட் வித் டிவி அப்படின்னு போகாம குயிக் எடிட் அப்படின்னு இருக்கும். சாரி, குயிக் எடிட்ல வெறும் எடிட். ஸோ எடிட் போயிட்டு எடிட் போனோடனே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்ல ஓகே. ஸோ நம்ம நேற்று ரேங்க் மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண பிளகின் வந்து இந்த இடத்துல ஸ்கோர் காமிக்குது. ஸோ நீங்க எஸ்சிஓட ஸ்கோர்ல 100ல 8 தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இன்னும் வந்து 92% வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய கூகுள் ப்ரிவியூல இந்த மாதிரி தான் காமிக்கும் டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அப்படிங்கிற ப்ரிவியூ. இல்ல எடிட் ஸ்னிப்பெட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல போடணும். ஓகே. ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃபோக்கஸ் கீவேர்ட், நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் எது டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை. ஸோ இதை மட்டும் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்த உடனே இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 65% மாறிடுச்சு. ஓகே. ஸோ முன்னாடி வந்து 5% இருந்துச்சு, இப்போ 65% மாறிடுச்சு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் ஹெச்ஓல இந்த டைட்டில் கரெக்டா பண்ணிட்டோம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா கண்டென்ட் வந்து நீங்க வந்து 526 வேர்ட்ஸ் தான் வந்து போட்டிருக்கீங்க. ஆனா வந்து ஆஸ் பர் எஸ்சிஓ படி 600 வேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நம்ம எழுதுற கண்டென்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்ல, இந்த கண்டென்ட் வந்து 600 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுவும் இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும். ஸோ அடிஷ்னலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணல. ஸோ இமேஜ் ஆட் பண்ணும்போது இதே கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்புறம் வந்து யூஆர்எல் வந்து 69 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்புறம் கீவேர்ட் டென்சிட்டி 0.95 இருக்கு. அதாவது நம்ம வந்து கீவேர்ட் வந்து திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லிங்க் அவுட் டு எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ், நீங்க வேற வெப்சைட்டுக்கு வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நீங்க ஒரு இதா பார்த்து நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்னோட இது என்னன்னா எல்லாராலையும் 100% எஸ்இஓ வந்து பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 60ல இருந்து 70% நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ நீங்க 80% பண்ணீங்கன்னா வெல் வெர்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கண்டென்ட் இன் 526 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ நான் இப்போ திருப்பி எடிட் வித் டிவி போடுறேன். டிவி போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்ல கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்றேன்.
ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட்ஸே வந்து நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டாபிக் மட்டும் மாத்திரேன். வாட் இஸ் ஜிஎஸ்டி மாத்திரேன். ஓகே, நான் இது சாம்பிளா சொல்றேன். அதனால நீங்க வேற எந்த சைட்ல இருந்து எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா கூகுள்ல பெனல்ட்டி போட்டுருவாங்க. பிளாகரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பெனல்ட்டி போட்டுருவாங்க. நான் வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ நான் திருப்பி என்ன பண்றேன்னா டேஷ்போர்டுக்கு வரேன். டேஷ்போர்ட்ல போஸ்ட், ஆல் போஸ்ட். ஸோ எவ்ரி போஸ்ட் போடும்போதோ இல்ல எவ்ரி பேஜ் பண்ணும்போதோ நீங்க வந்து இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ எடிட். ஓகே, நம்ம பண்ணது வந்து சேவ் ஆகல இந்த இடத்துல. சாரி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து 600க்கு மேலே போட்டோன்னே என்ன வருதுன்னா கண்டென்ட் இஸ் 604. ஓகே, இஸ் லாங் குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸையும் வந்து நீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோட இது பண்ணி அட்லீஸ்ட் 60ல இருந்து 70 இல்ல 80 வந்தாலே போதும். நீங்க 100% எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ்சிஓ பண்ணிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ற இந்த ஸ்கோர். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி சாட்ல வந்து டைப் பண்ணுங்க. யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இப்போ ரேங்க் மேத் வந்து எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய கண்டென்ட் ஈஸியா வந்து நம்ம டக்குன்னு அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து 2-3 கீவேர்டா இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை, இப்போ இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்ட், நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 கீவேர்ட்ஸ்ல இருந்து 3 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு பேஜ்ல வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். தனசேகர் கேட்கிறாரு how many keywords given அப்படின்னு கேட்கிறாரு. இப்போதைக்கு நான் ஒரு கீவேர்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க 2ல இருந்து 3 வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 கொடுங்க. அதுக்கு மேல போகாதீங்க. 3 எல்லாம் போகாதீங்க. 2 கொடுங்க. ஓகே, ஃபிடல் அதான் நான் சொன்னேன். கீவேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து 2 கொடுக்கலாம். ஓகே, 2 இல்ல 3 கொடுக்கலாம். பட் 2 என்னோட அட்வைஸ் என்னன்னா 2 போதும். ஓகே, ஸோ 1 இல்ல 2. ஸோ இது யூஸ்ஃபுல்லா? ஸோ ஆக்சுவலா இந்த கீவேர்ட் நீங்க வந்து சாரி இந்த டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் மேத் பண்ணீங்கன்னா அதாவே வந்து எல்லாமே சொல்லிடும். நீங்க அந்த எரர்ஸ் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். உங்களுக்கு எஸ்இஓ வந்து ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எங்கேயுமே வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி எடுக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸோட இது வந்து தெரிஞ்சிடும் 68%. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராப்பரா கீவேர்ட் பண்ணிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செக்லிஸ்ட் டூல் இது உங்களுக்கு. ஓகே, ஓகே, who creates new keywords? ஸோ கீவேர்ட்ஸ்ங்கிறது என்னன்னா கூகுள்ல எப்படி மக்கள் தேடுறாங்க அதான் வந்து கீவேர்ட். ஓகே, சார் ராஜசேகர் கேட்கிறாரு ப்ளீஸ் லெட் மீ நோ தி யோஸ்ட் எஸ்இஓ. ஓகே, யோஸ்ட் எஸ்இஓவும் ரேங்க் மேத்தும் ஒண்ணுதான். பட் இப்போ எல்லாருமே வந்து என்னன்னா ரேங்க் மேத் தான் யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ்லாம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு பேஜ் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு கீவேர்ட் நீங்க டார்கெட் பண்ணா ஒன் டைம் நீங்க பண்ணா போதும். ஓகே, இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அப்படின்னு ஒரு பேஜ் போட்டீங்கன்னா ஒரு தடவை பண்ணா போதும். அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் இன்ஜின்ல இருந்துட்டே இருக்கும். யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டாப்ல தான் வரும். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஓகே, ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு. ஓகே, அந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. கீவேர்ட் ஓகே, ஸோ வாட் கேன் வி யூஸ் KW? கீவேர்ட் வந்து நீங்க பிளாக்லயும் எழுதலாம், உங்களுடைய பேஜ்லயும் எழுதலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சது ஒரு பிளாக்ல எப்படி எழுதுறதுன்னு நான் காமிச்சேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு பேஜுக்கும். ஓகே, ஸோ விட்டல் கேஸ்டோ கேட்கிறார் we need to add more keyword then we need more block. ஓகே, ஸோ இப்போ இதுல எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ இவரோட இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னை. அவர் என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னைக்கு ஒரு பிளாக் எழுதலாம். ஓகே, ஸோ அதுல இந்த டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை மட்டும் டார்கெட் பண்ணி கீவேர்ட்ஸ் போடலாம். ரெண்டாவது இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னைன்னு ஒரு பேஜ் போடலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து தனித்தனி பேஜா போடலாம்.
ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டூல் காமிக்கிறேன். ஸோ இது என்னன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர். ஓகே, ஸோ கூகுள் கீவேர்ட் பிளானர். ஸோ ஒபேர் சஜஸ்ட் வந்து நம்ம கீவேர்ட் ஃபைண்ட் பண்ண ஒரு டூல். அதே போல தான் கூகுள் கீவேர்ட் பிளானரும் நம்ம இது பண்றது. ஸோ இது வந்து கூகுளே வந்து டைரக்டா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கூகுள் சைன்இன்ல போய் கூகுள்ல வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ நான் சைன்இன் பண்றேன். ஓகே, இது எங்க போகணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போயிட்டு கூகுள் ஆட்வர்ட் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். கூகுள் கீவேர்ட் பிளானர். ஓகே, ஸோ உங்களுடைய கீவேர்ட் கூகுள்ல போயிட்டு கூகுள் கீவேர்ட் பிளானர் போட்டீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். இந்த இடத்துல சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு சைன் பண்ணோன்னே ஆக்சுவலா இப்போ என்னோட மெயில் ஐடி வந்து வேற இருக்கு. ஒரு நிமிஷம் மாத்திக்கிறேன். இந்த அக்கௌண்ட் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ கூகுள் கீவேர்ட் பிளானர் வந்து நீங்க சைன் இன் பண்ண உடனே உங்களுக்கு டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனே ஸோ கூகுள் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிளானிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கீவேர்ட் பிளானர் அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, ஸோ கீவேர்ட் பிளானர் இருக்கும். இப்போ நான் இவரோட டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை அப்படிங்கிற ஒரு கீவேர்டை திருப்பியும் நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்றேன். கூகுள்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றேன். இந்த இடத்துல டிஸ்கவர்ட் நியூ கீவேர்ட்ஸ். இந்த இடத்துல டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை. ஓகே, ஸோ டொமைன் நேம் வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து போடலாம். இல்லை டொமைன் நேம் இல்லைன்னா நீங்க வந்து போட வேண்டாம். ஸோ இப்போ வந்து கூகுள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராடர் சர்ச் வந்து கொடுக்குறாங்க. டாக்ஸ் கன்சல்டன்ட் மும்பை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சென்னை, டாக்ஸ் கன்சல்டன்ட் புனே, டாக்ஸ் கன்சல்டன்ட் பெங்களூர், டாக்ஸ் கன்சல்டன்ட் துபாய், டாக்ஸ் கன்சல்டன்ட் டெல்லி. ஸோ இப்போ வந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சென்னை கூட நான் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னைங்கிறத 100 பேர்ல இருந்து 1000 பேர் வரைக்கும் பண்றாங்க. இதோட காம்படிஷன் வந்து லோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து காம்படிஷனை பத்தி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சு இல்ல மீடியமா இருந்துச்சுன்னா அந்த கீவேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லா ஆடுக்கே வந்து டாப்ல வந்துடும். ஸோ எந்தெந்த கீவேர்ட்லாம் வந்து லோல இருக்கோ மீடியம்ல இருக்கோ அந்த கீவேர்டை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணா போதும். இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னைங்கிறது காம்படிஷன்ல லோ தான் இருக்கு. அதே போல வந்து டாப் பேஜுக்கு வந்து அவங்க ஆடுக்கு வந்து 12 ரூபா வந்து பே பண்றாங்க. ஓகே, ஸோ 74 rupees வந்து ஆடுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பே பண்றாங்க. ஸோ லோ ரேஞ்ச் வந்து 12 ரூபால இருந்து 74 ரூபா. ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ரைட் சைட்ல டவுன்லோட் கீவேர்ட் ஐடியாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து எக்ஸல் ஷீட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸல் ஷீட்ல டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைலிங் கன்சல்டன்ட் சென்னை, ஜிஎஸ்டி டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை, டாப் டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கூகுள்ல பண்ணலாம். கூகுள்ல பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் சேவ் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸோட லிஸ்ட் வந்து எல்லாமே எக்ஸலா சேவ் ஆகும். ஸோ இதுவும் ஃப்ரீ தான், உங்களுக்கு எதுவும் பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ உங்களோட சாட் பாக்ஸ்ல கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஸோ கிளியர்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு கீவேர்டு ஒரு எஸ்சிஓக்கு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து அந்த கீவேர்ட்ஸை நம்ம எப்படி வந்து ரேங்க் மேட்ச் டூல்ல இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து 2 விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எனக்கு நான் ஸ்டாப் பண்றேன்.
ஸோ எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? SEO கிளாஸ் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? நிறைய பேர் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் SEO அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்ணுங்க. அந்த கீவேர்டை உங்க வெப்சைட்ல போட்டு அந்த கண்டென்ட்ல எழுதின உடனே உங்களுக்கு ரேங்க் மேத்தே வந்து ஸ்கோர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் நீங்க கூகுள் பேனர்ல போய் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யுவேர் சஜஸ்ட்லயும் போயிட்டு நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து கூகுள்ல ரேங்க் பண்ண ரொம்ப டஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி இருந்துச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சாட்ல வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், சூப்பர். யோஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ யோஸ்ட் இது எல்லாமே ஒரே சேம் இதுதான். போத் வந்து ஃப்ரீ டூல்ஸ் தான். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, யாருக்காவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல இது பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து இன்னைக்கு பேமெண்ட் கேட்வையும் சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். SEOலயே நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸ் போயிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து பேமெண்ட் கேட்வே போகணும், அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ 2 இது நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கீவேர்ட் வெப்சைட் வந்து ஆப்டிமைஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நிறைய பேர் வந்து SEO அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறு அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, யாருக்காவது வந்து பேசணும் அப்படின்னா அலோன்னு சொல்லி உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் வந்து பேசுறேன். ஏதாவது கொரிஸ் இருந்தா இது பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக். ஓகே, பீட்டர், வாட் இஸ் த பிரைஸ் which is in Google keywords? ஸோ கூகுள் கீவேர்ட்ஸும் யுவர் சஜஸ்டும் ஃப்ரீ தான். நீங்க சர்ச் பண்றதுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ கூகுள்ல லாகின் பண்ணி போனாலே போதும், நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நேத்து நம்ம வந்து ரேங்க் மேத் வந்து இன்ஸ்டால் பண்ணது வந்து நான் சொன்னேன். ஸோ திருப்பியும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய டேஷ்போர்ட், ஓகே, வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் போயிட்டு வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட்ல போயிட்டு இந்த இடத்துல பிளகின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுல ஆட் நியூ, வேர்ட்பிரஸ்ல ஆட் நியூன்னு இருக்கும். இந்த ஆட் நியூல இந்த இடத்துல ரேங்க் மேத்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணணும். ரேங்க் மேத் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இதுல வந்து இந்த இடத்துல ரேங்க் மேத் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு இது வந்து இன்ஆக்டிவா காமிக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்தா போதும், ரேங்க் மேத் வந்து இன்ஸ்டால் ஆகும். ரேங்க் மேத் இன்ஸ்டால் ஆனோடனே இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல இந்த ரேங்க் மேத்னு சொல்லி வந்து உட்காந்துரும். ஸோ இதுல நீங்க பண்ணணும். ஸோ ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளா இருக்கு. நான் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த யூடியூப் சேனல்ல நான் இந்த ரெக்கார்டிங் வீடியோஸை ஒரு டாபிக் போட்டிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். யாருக்காவது வந்து வீடியோஸ் ரெக்கார்டிங் வேணும், ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில்ஸ் வந்து அவங்களுடைய இன்பாக்ஸ்ல வந்து வரமாட்டேங்குது அப்படின்னாங்க. ஸோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. onlinenet.co/youtube அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, யாருக்காவது பேசணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கேட்கலாம். ஓகே, தனசேகர், ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கிறேன். தனசேகர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? ஹலோ சார், டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னைன்னு சொல்லிட்டு கீவேர்ட் டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னைன்னு சொல்லிட்டு கீவேர்ட் செலக்ட் பண்றோம்ல சார். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது செலக்ட் பண்றோம். ஆக்சுவலா வந்து இப்போ அது கூகுள்ல எத்தனாவது பேஜ்ல சார் வரும்? ஆக்சுவலா நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஒரு 60% மேல அப்போ வந்துருச்சுன்னா கூகுள்ல எத்தனாவது பேஜ் வரும்? ஒரு 2வது 3வது வருமா நம்மளோட இது? இது வந்து நீங்க வந்து சர்ச் இன்ஜின்ல எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணி நிறைய பேஜ் வியூஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸ்க்குள்ள இது வந்து அட்லீஸ்ட் ஒரு டாப் 20க்குள்ள இருக்கும். 15 டேஸ்க்குள்ள, 15 நாளைக்குள்ள. அதுவும் வந்து கீவேர்ட் காம்படிஷன் லோவா இருக்கணும், இல்ல மீடியமா இருக்கணும். ஹையா இருந்துச்சுன்னா டாப்ல வராது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் கீவேர்ட் காம்படிஷன் ஹை அது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது வந்து நிறைய பேர் வந்து ஹைல இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம பின்னாடி தள்ளுறது ரொம்ப டஃப். ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம வந்து ஐ இருக்க கூடாது. அப்போ லோல இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்றது கரெக்டா இருக்கும்.
லோ மீடியம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து 15 டேஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா டாப் 10 குள்ள வந்துருவீங்க, டாப் 20 குள்ள வந்துருவீங்க. டாப் 20க்குள்ள. ஓகே சார். அதோட நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ணி நம்ம வந்து 5க்குள்ள வரணும்னா நம்ம என்னென்னலாம் நம்ம கிரிட்டீரியா மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம? நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் பண்ணும் அதை உங்களுடைய போஸ்ட் ஓகே ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க நிறைய பேர் அந்த பேஜ் வந்து வியூஸ் பண்ணாலே அது டாப்ல வரும். ஓகே, அதாவது எஃபி என்கேஜ்மெண்ட் சொல்றீங்க? எஃபி என்கேஜ்மெண்ட் இல்ல, அதுல வந்து கமெண்ட்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ் லைக் பண்றது, அந்த அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்லயே வந்து கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. கமெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க பண்ணீங்கன்னா வந்து டாப்ல வந்துரும். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நிறைய பேர் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா டாப்ல வரும். ஓகே ஓகே. வெப்சைட் கமெண்ட்ஸ். வெப்சைட் கமெண்ட்ஸ், அந்த பிளாகோட கமெண்ட்ஸ். ஓ, பிளாகோட கமெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃபைன் சார். இன்னொன்னு அக்யூரேட்டா எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து இப்போ டாக்ஸ் கன்சல்டன்ட் இன் சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 20ல இருந்து 100 வரையும் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதுல வியூ ஆகுது. கூகுள் கீவேர்ட் பிளானர்ல வியூ ஆகுது, அப்ராக்சிமேட்டா தான் வருது. ஒரு அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இவ்வளவு பேர் தான் பாக்குறாங்க, பெர் டே இவ்வளவு பேர் பாக்குறாங்க, மாசத்துக்கு வந்து இவங்க கரெக்டா தேடுவாங்கன்னு சொல்லி யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஒரு அவங்க வந்து ஓகே ஓகே அவங்களால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் வந்து கொரோனா பத்தி நிறைய பேர் தேடி இருப்பாங்க, சரியா? ஆனா போன மாசம் யாரும் தேடி இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. சென்னை எப்ப தேடுவாங்க? ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா தேடுவாங்க. ஓகே 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 ஓகே. அவங்களோட சர்ச் வந்து ரொம்ப டாப்ல இருக்கும். ஓகே, அப்ப அந்த விஷயம் ட்ரெண்டிங் ஆகும்போது தான் நல்ல ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். பட் ஆனா நீங்க போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. முத்துராஜா, முத்துராஜா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். கேக்குதா? கேக்குது. நான் வேர்ட்பிரஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். ஓகே. அது 5.4ன்னு அப்டேட் வந்துச்சு. ஓகே. அதில் என்ன ஆகுதுன்னா எனக்கு நான் தீம்ஸும் போகும்போது நெட்வொர்க் அட்மின்னு டேஷ்போர்டு வருது. ஓகே. அதில் வந்து கிரியேட் நியூ சைட்டு, கிரியேட் நியூ யூசர், யூ ஹேவ் ஒன் சைட் அண்ட் ஒன் யூசர்னு வருது. வேர்ட்பிரஸ்லயா? ஆமாம் சார். இல்லை, வேர்ட்பிரஸ்ல நேற்று நான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 6 டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது எந்த டொமைனுக்கு வந்து நீங்க சர்ச் பண்றீங்க, டொமைனை வந்து செலக்ட் பண்றீங்க. ரெண்டாவது வந்து அந்த சைட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். நாலாவது வந்து அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் இமெயில் ஐடி. 6 டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டேன் சார். ஃபில் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்களா? இன்ஸ்டால் தான் கொடுத்துட்டேன். ஓகே. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வேர்ட்பிரஸ் அப்டேட்னு கேட்டுச்சு. நான் தெரியாம அப்டேட் கொடுத்துட்டேன். அது என்ன ஆகுதுன்னா நெட்வொர்க் அட்மின் ஒரு இது வருது. சைட்டோட நேம் சொல்லுங்க. GHS ஓகே mputhupatti@mputhupatti.com. சொல்லுங்க. GHS MPU DU DUPA TTI .com. நான் போட்டிருக்க ஸ்பெல்லிங் கரெக்டான்னு பாருங்க. GHSM கரெக்ட். ஆல்ரெடி லைவ்ல தான இருக்கு. ஆமா சார். டேஷ்போர்ட் போனா ஸோ நீங்க எனக்கு நாளைக்கு காலையில ஒரு 11 o'clock கால் பண்ணுங்க. ஸோ நான் ஆன்லைன்லேயே பார்க்குறேன் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஓகே. என்னோட வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. சரியா? டேஷ்போர்ட்லாம் உள்ள போயிட்டேன் சார். டேஷ்போர்ட் உள்ள போயிட்டு வேர்ட்பிரஸ் அட்மின்குள்ள போயாச்சு. அதுக்குள்ள போன பிறகுதான் இந்த ப்ராப்ளம் வருது. நான் செக் பண்றேன். ஆல்ரெடி ஏதோ தீம்ஸ் ஏதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம்.
இப்போ 5.4 இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கல்ல? அப்டேட் பண்ணிருக்கேன். 5.3 தான் இருந்துச்சு. 5.4 அப்டேட் கொடுத்தேன். லேட்டஸ்ட் அப்டேட் இது காமிக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நீங்க வந்து 2 டீம்ஸ் அப்டேட் பண்ணிருக்கீங்க காமிக்குது, 2020 2016 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பண்ணேன் நானு. பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க, 11 o'clock கால் இது பண்ணுங்க. நான் வந்து ஆன்லைன்ல வந்து பாக்குறேன் எப்படி என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பீட்டர். பீட்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து பேசலாம். ஹலோ பீட்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டேனே. ஹலோ கேக்குதா? கேக்குது. இல்ல ஒரு சின்ன டவுட் தான். இப்போ அந்த உபர் சஜெக்ட்ஸ்லயும் கூகுள்லயும் வந்து நம்ம கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது இப்போ வால்யூம்னு ஒண்ணு வருதுல்ல? ஆமா. அது ஹையா இருக்கிறது நல்லதா லோவா இருக்கிறது நல்லதா? ஹையா இருக்கிறது பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஹையா இருக்கிறது அது வந்து ரொம்ப டாப்ல இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க வந்து டாப் அவங்கள தள்ளி விட்டுட்டு மேல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஓ அப்படிங்களா? இல்ல ஆக்சுவலா இப்போ இந்த இப்போ அதுல இந்த வால்யூம்ங்கிறது இப்போ 2400 அப்படின்னு போட்டிருக்குன்னா அது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சர்ச் பண்றாங்கிறது கணக்கா? இல்ல மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு. ஆமா. அப்போ அந்த நீங்க வந்து ஆவரேஜ் சர்ச் பாருங்க. அப்புறம் ஆவரேஜ் சர்ச் வந்து இப்போ அதிகமா, அதுதான் நான் கேட்டேன். ஆக்சுவலா ஆவரேஜ் சர்ச் அதிகமா இருக்கிறது நல்லதா லோயரா இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டுக்கு. ஆவரேஜ் சர்ச் அதிகமா இருக்கிறது நல்லதுதான், பிரச்சனை இல்ல. பட் ஆனா காம்படிஷன் வந்து ஹையா இருக்க கூடாது, லோ இல்லனா மீடியம். ஓகே. அப்போ வால்யூம் வந்து அதிகமானவர் சர்ச் பண்றது கொடுக்காம அதை வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஆகணும். ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இன்னொன்னு அந்த ரெண்டுலயுமே வந்து ஒரு மணி ஒண்ணு வருதுல, அது என்னது? அது ஒரு அமௌண்ட் ஒண்ணு போட்டிருக்கல, அது எதுக்கு? இது வந்து நீங்க கூகுள் ஆட் போட்டீங்கன்னா இப்ப யாராவது கிளிக் பண்ணுவாங்கல்ல கூகுள் ஆட். இப்போ நீங்க வந்து கூகுள்ல ஆட் கொடுக்குறீங்க. ஓகே. டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னைன்னு ஒரு ஆட் கொடுக்குறீங்க. ஆட் கொடுக்கும்போது இப்போ மக்கள் வந்து பார்த்து கிளிக் பண்றாங்கல்ல, அதோட லோவஸ்ட் ரேட் வந்து 12 ரூபாய். இப்போ நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க டாக்ஸ் கன்சல்டன்ட் சென்னைன்னு ஒரு ஆட் நீங்க கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா அந்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 12 ரூபாயில இருந்து 74 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுக்குறான், அவனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறான். ஓகே. இப்போ அதாவது இப்போ நம்ம ஆட் கொடுத்தோம்னா 12 ரூபாயில இருந்து 74 ரூபாய் வரைக்கும் கூகுள் சார்ஜ் பண்ணுவானா? ஒரு கிளிக்குக்கு சார்ஜ் பண்ணுவான். ஒரு கிளிக்குக்கு அவன் சார்ஜ் பண்ணுவான் நம்மள்ட்ட, நம்ம பே பண்ணணும். ஆமா. ஓகே. அதுதான் இந்த இடத்துல கொடுக்குறான். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட் போடுற இடம். இது இந்த கூகுள் கீவேர்டுங்கிறது கூகுள் ஆட் போடுற இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட் குரூப்ஸ் இருக்குல்ல, இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆட் குரூப்ஸ் இருக்கும். ஓகே. இது ஆட் போடுற இடம். சோ அவன் வந்து என்ன பண்றான்னா இது வந்து ஃப்ரீயா கொடுத்திருக்கான். நீங்க முதல்ல கீவேர்ட் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட் போடலாம் அப்படின்னு நம்ம அந்த டூல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா இப்ப நம்ம ஆட் போட்டா தான் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படிதானே? ஆட் போட்டா தான் பே பண்ண வேண்டியது. இல்லாட்டி ஒண்ணும் கிடையாது நமக்கு. ஒண்ணும் கிடையாது. ஓகே. நம்ம சர்ச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஆட்லாம் போட தேவையில்லை. சரி, ஓகே, தேங்க் யூ. இல்ல அந்த அமௌண்ட் தான் எனக்கு எதுக்குங்கிறது தெரியல, அதனால தான். ஓகே. சரி, ஓகே, தேங்க் யூ வெரி மச். வேற யாருக்காவது பேசணும்னா சாட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரசேகர், கேன் வி ஆஸ்க் டவுட் இன் வாட்ஸ்அப்? கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஓகே. ரியல் எக்ஸ்டி வந்து என்ன கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டிங் மெயில் வரல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ரெக்கார்டிங் வரலன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த என்னோட யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து என்னுடைய வீடியோஸ் தான் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் அதிலே வந்து ஷேர் பண்ணிட்டேன். என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். யாராக்கெல்லாம் மெயில் வரலையோ அவங்க வந்து உங்களுடைய மெயில்ல இன்பாக்ஸ், ப்ரொமோஷன்ஸ் இல்ல ஸ்பேம், இந்த 3லயும் வந்து பாருங்க. ஓகே. ஸோ நான் எப்படி மெயில் அமைச்சிருப்பேன் அப்படின்னா, என் பேர்ல அமைச்சிருக்க மாட்டேன், தமிழ் ஆன்லைன் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். தமிழ் ஆன்லைன் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதனால என் மெயில் என் பேர்ல வந்திருக்குன்னு நினைக்காதீங்க, தமிழ் ஆன்லைன் பிஸ் என்னோட கம்பெனி பேர்ல வந்திருக்கும். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே பார்ப்போம். அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே. ஒரு கஸ்டமரை எப்படி வந்து அக்வயர் பண்றது, அவங்க எப்படி வந்து நம்ம இமெயில் மூலமா எப்படி வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம்.
அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் கேட்வே உங்களுடைய நீங்க ஒரு ஷாப்பிங் சைட் வந்து சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா எப்படி பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நாளைக்கு வந்து கொண்டு வாங்க, நான் வந்து கண்டிப்பா சால்வ் பண்றேன். நாளைக்கு நம்மளுடைய கிளாஸ் வந்து 7:30 இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.